கர்த்தருடைய கோபம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படுகிறது. கர்த்தர் மோசேயை ஆசரிப்பு கூடாரத்திற்கு அழைக்கிறார் என்பதற்கு கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது அடையாளமாகும். மோசே உடனே ஆசரிப்பு கூடாரத்திற்கு புறப்பட்டு போகிறார். கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கும் புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாரா என்று ஜனங்கள் என்றும் அவிசுவாசத்தோடு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களும் அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தங்கள் கண்களால் கண்டவர்கள். ஆயினும் அவர்களிடத்திலும் அவிசுவாசமும் இருதய கடினமும் காணப்பட்டது. அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதி ஆக்குவேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். யாத்திராகமம் 32:10-14 வரை உள்ள வசனங்களில் கர்த்தர் செய்தது போல தேவன் இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் அழிக்கப் போவதாக எச்சரிக்கிறார். இஸ்ரவேலரின் புதிய ஜாதிக்கு மோசே முற்பிதாவாக ஆவதற்கு வாய்ப்பு வருகிறது. ஆனாலும் மோசே தன் ஜனங்கள் மீது வைத்திருக்கும் அன்பினாலும் பிரியத்தினாலும் தேவன் தனக்கு கொடுக்க விரும்பும் சிலாக்கியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்பதில் மோசே அக்கறையோடு இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பற்றி மோசேயினிடத்தில் முறையிடுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் நீதியானது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பற்றி மோசேயினிடத்தில் 2 காரியங்களை சொல்லுகிறார். அவையாவன, இஸ்ரவேல் புத்திரரின் பாவம், இஸ்ரவேல் புத்திரர் பாவத்தில் தொடர்ந்து நிலைத்திருப்பது. இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பாவத்தினால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிறார்கள். அவர்கள் கர்த்தரை மறுதலித்து விட்டு அவரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரின் அவிசுவாசமே வனாந்திரத்தில் கர்த்தருக்கு அவர்கள் மீது கோபத்தை உண்டு பண்ணுகிறது. எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் என்றும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் என்றும் கர்த்தர் கேட்கிறார். வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலே நடந்தது போலும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். எபிரெயர் 3:8. இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் பாவத்தை விட்டு விலகி வராமல் பாவத்திலே தொடர்ந்து ஜீவிக்கிறார்கள். அவர்கள் எதுவரைக்கும் பாவம் செய்வார்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஏராளமான அடையாளங்களை காண்பித்திருக்கிறார். அவர்களும் அந்த அடையாளங்களை தங்கள் கண்களால் கண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தரை விசுவாசியாதிருக்கிறார்கள். கர்த்தர் நமக்காக அதிகமான காரியங்களை செய்யும் போது நாம் கர்த்தர் மீது அதிகமாய் நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அதிகமான நன்மைகளை செய்திருந்தும் நாம் கர்த்தரை விசுவாசியாதிருப்போம் என்றால் கர்த்தருடைய கோபம் நமக்கு விரோதமாக அதிகமாயிருக்கும். இஸ்ரவேல் புத்திரருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாகவும் அவர்களுடைய கலக குணத்தின் நிமித்தமாகவும் கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய நீதியான தண்டனையை கொடுக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கும் புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் வனாந்திரத்தில் செத்துப்போவோம் என்று சொன்னார்கள். கர்த்தர் அவர்களை செத்துப்போக அனுமதிக்கிறார். அவர்களுடைய வேரோ அல்லது கிளையோ மீதமாய் இராதபடிக்கு அவர்களை முற்றிலுமாய் அழித்து போட கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து அவர்களுக்கு பூரண முடிவை உண்டு பண்ண போகிறார். கர்த்தருடைய வாதை அவர்கள் மீது வரும்போது இப்போது மீதியாய் இருப்பவை எல்லாம் முற்றிலுமாய் அழிந்து போகும்.